ஆத்மா வணக்கம் அன்பர்களே. இன்றைய பயிற்சி இறுதி நாள். இந்த இறுதி நாளில் நாம் காண இருப்பது மிக உன்னத ஒழுக்க ஒழுக்கத்தை பற்றிய இந்த பேருரை. நாம் எல்லோரும் சாகா கல்வியினை கற்க வேண்டும். அந்த சாகா கல்வியினுடைய சாரம் நமக்கு 5 ஒழுக்கங்களை உள்ளடக்கியதாக உள்ளன. அவை என்ன சொல்லியிருந்தோம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ இந்த 4 ஒழுக்கத்தில் மிக உன்னதமான ஒழுக்கம் எதுவென்றால் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கமும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அடங்கியிருக்கிறது. அதனால தான் அதை பின்பு பார்ப்போம்னு சொன்னது. ஆரம்பத்திலே நம்ம 4 ஒழுக்கத்தை பார்த்தோம். இந்த 4 ஒழுக்கத்தினுடைய ஒடுக்கத்தை பார்த்தோம். இப்போ புலன்களுடைய ஒடுக்கத்தை பார்த்தோம், மனதினுடைய ஒடுக்க நிலையை பார்த்தோம். அடுத்து ஜீவன் மட்டம், சப்தம் மட்டம் நாம் கேட்டோம். இது ஒடுக்க நிலை. அப்போது இதெல்லாம் ஒழுக்கத்துக்கு வரணும். சரிங்களா? அதை தான் அறிவுன்னு சொன்னது. சரிங்களா? அப்போது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படி என்றால், அப்போது இந்த சாகா கல்வியினுடைய தன்மை 5 ஒழுக்கத்தில் அடங்கியிருக்கின்றன. இந்த 5 ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நமக்கு அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள் என்னவென்றால் சன்மார்க்கம். அவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது எதவை என்றால் சன்மார்க்கத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? 3 ஒழுக்கங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். இது இல்லாம என்னது? 3: தானம், தவம், தர்மம். இவ்3ஐயும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். தானம் என்றால் என்ன? தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை பகிர்ந்து அளிப்பது. சரிங்களா? பகிர்ந்து அளிப்பது, அதுதான் தானம் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய இல்லத்தில் நமக்கு உபரியான உடைகள் இருக்கின்றன, அல்லது உபரியான உணவுகள் இருக்கின்றன. இங்கு நமக்கு கண் எதிராப்புல துணி இல்லாமலும் உணவு இல்லாமலும் யார் ஒருவர் மிக ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையாகவே சம்பாதிச்சாலும் அவர்களால அந்த மேன்மையான நிலைக்கு வர முடிவது இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய வினை சார்ந்தது. அப்பேற்பட்டவர்களுக்கு, முதியவர்களுக்கு மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு நம்மிடம் இருக்கின்றதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். புரியுங்களா? வெளியில் யாராச்சும் இப்படி போகிறாங்க வராங்க, என்ன பண்ணுவோம்? ஜன்னலை மூடிட்டு உட்காந்து சாப்பிட்றது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? பண்டைய காலத்துலேருந்து நம்மளுடைய பண்பாடு இவ்வாறு தான் இருந்தது.
விந்திய மலைக்கு கீழ்ப்பகுதி முழுக்கமே தென்னகம்தான், தமிழகம்தான். சரிங்களா? இந்த தமிழிலிருந்து பிறந்தது தான் மற்ற மொழிகள் எல்லாம். மலையாளம், கன்னடம், தெலுங்கு இவ்வனைத்தும் தமிழிலிருந்து உதித்தது தான். தமிழுடைய பிள்ளைகள் தான். அவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். இந்த தென்னகத்தில் அந்த வழக்கமானது தொன்று தொட்டு வந்தது. இன்று நம்ம என்ன பண்ணிட்டோம்? கேட்டு போட்டு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டு கட்டி வச்சிட்டோம். சரிங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போது தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த குணத்தை வரவைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ தான் சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டதாக அர்த்தம். அடுத்தது என்ன பண்ணணும்? தன்னுடைய ஜீவன் அழிந்து கொண்டிருக்கிறது. எதனால் அழிந்து கொண்டிருக்கிறது? ஜீவன் மனதோடு சேர்ந்து மனம் நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமாக புணர்ச்சியில் ஈடுபட்டதால் நாம் உணர்வு நிலையிலிருந்து புலன் காட்சியினால நமக்கு காட்சி பொருளாக இங்கு கேட்பதும் காண்பதும் நுகர்வதும் பேசுவதுமாக பரிசுப்பதுமாக நமக்கு புலன் காட்சி தோன்றியதனால் நமக்கு என்ன ஏற்பட்டது? உணர்ச்சியானது தோன்றியது. காமம், ஆசை, இச்சை, அவா நமக்கு தோன்றியதின் பயனாக நமக்கு இது வேண்டும், இது வேண்டாம், இவன் அந்நியன், இவன் நம் காணக்கூடாது என்கின்ற நிலையில் நம் விரோதத்தை பாவித்து நம் ஆசையை வளர்த்து துக்கப்பட்டு வருகிறோம். அப்போ இந்த உடல்ல நம்ம இந்த 12 நாட்கள் பார்த்தோம். எவ்வாறு இந்த ஆசையானது தோன்றி மறைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த உடல் முழுவதும் சனதோறும் அழிந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை புத்தகத்தில் படிக்காமல் அனுபவத்தில் அமர்ந்து நாம் அதை உணர்ந்தோம் அல்லவா? இப்பேற்பட்ட அழிவு தன்னுடைய ஜீவனுக்கு சதா சர்வ காலமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அழிவை எவ்வாறு நாம் தடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எந்த ஒரு சாதகனுக்கு தோன்றுகிறதோ அவனே ஜீவ காருண்யம் உடையவன். அப்போ முதல்ல தன்னுடைய ஜீவன் அழிவதை எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும். இந்த சாகா கல்வியின் நோக்கம் என்ன? தன்னுடைய ஜீவன் அழிவதை எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அந்த அழிகின்ற ஜீவன் மீது நமக்கு சந்தோஷமா இருக்குமா? நம்மளுடைய மரணத்தை நாம் நேருக்கு நேராக நின்று உணர்கின்ற சமயத்தில் நமக்கு இன்பம் இருக்குமா, துன்பம் இருக்குமா? துன்பம் மட்டுமே இருக்கும். ஆம், என்னுடைய ஜீவன் அழிகிறது. நான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த மரணத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்ற இந்த உடலை நான் சுமந்து கொண்டு நடைப்பிணமாக திரிந்து வருகின்றேன். இந்த உடலுடைய இச்சைக்காக, இந்த உடலுடைய சுகத்திற்காக எனக்கு மட்டுமே வேண்டும். எல்லா நிலைகளும் எனக்கு மட்டுமே. பதவி, பணம், பேர், புகழ் இது அனைத்தும் எனக்கு மட்டுமே வேண்டும் என்று எல்லாத்தையும் நான் தேடி 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 வாங்கி வைத்து கொண்டாலும் இந்த உடல் அழிகின்ற சமயத்தில் இவ் அனைத்தும் என் கூட வருமா? வராது. அப்போ இந்த உடல் இச்சையினால் இந்த உடலானது அனித்தியம். இந்த உடலில் இந்த உடலை வைத்து சம்பாதித்த அத்தனை பேரும் புகழும் அனித்தியம் என்பதை உணர்ந்து இந்த அனித்தியத்தின் பால் செல்லாமல் யார் ஒருவர் நித்திய பாதையில் செல்கின்றார்களோ அவர்களே ஜீவ காருண்யம் உடையவர்கள். சித்துடன் சேர வேண்டும். சித் பேரானந்தம் அடைய வேண்டும். புரியுதுங்களா? சத் என்பது என்னது? தன்னுடைய சத்திய பொருள், அழியா பொருள். சத்தியம் எது நமக்கு? நம்மளுடைய ஜீவன். அதுதான் சத்து நமக்கு. அந்த சத்து சித்துடன் சேர வேண்டும். சித்து என்றால் என்ன?
அறிவு. புரியல? இந்த ஜீவனானது பேர் அறிவு பெற வேண்டும். அறிவு பெற்றால் அது ஆனந்தனாக இருக்கலாம். அதுதான் சச்சிதானந்தம் என்கின்ற பெயர். அப்போ நாம் எல்லாரும் சச்சிதானந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் சத்தாக்கிய ஜீவனை பேரறிவாகிய ஆன்மாவோடு இணைக்க வேண்டும். அந்த ஆன்மா முழு சுதந்திரம் பெற்று நமக்கு எல்லா விதமான பிரம்ம ஞானத்தையும் நல்கி அழிவிலிருந்து நம்மை காத்து பேரானந்த நிலைக்கு, சச்சிதானந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தும். அதுவே ஜீவகாருண்யத்தினுடைய மிக 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 உயரிய நோக்கமாகும். அப்பேற்பட்ட நிலையை எந்த ஒரு சாதகன் அடைகின்றானோ அவனுக்கு என்னைப் போலவே அழிகின்ற இந்த உலகம், இந்த உலகத்தின் பால் இச்சை வைத்திருக்கின்ற மனிதர்கள் மற்றும் ஜீவிகள், இதன் மீது எல்லாம் நமக்கு விரோதம் பாவிக்க தோணுமா? தோன்றாது. எல்லாம் நானே. நேற்று நம்ம சாந்தி தியானத்தில் பார்த்தோம். நான் தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது இந்த உலகமானது என்னிலிருந்தே தோன்றுகிறது. நான் கண் விழித்தவுடன் எனக்கு காட்சியானது தோன்றுகிறது. நான் ஆழ்ந்த உறக்கத்தில் எனக்கு எவ்வித உலகமும் இல்லை, எவ்வித நினைவும் இல்லை, எவ்வித உணர்ச்சியும் இல்லை, எவ்வித உணர்வும் இல்லாமல் நான் இருக்கின்றேனா, மரணித்து விட்டேனா என்கின்ற சிந்தனை கூட இல்லாமல் நம் உறக்கத்தில் இருந்தோம். சரியா? அந்த உறக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுதுதான் இந்த உலகமானது தோன்றுறது. அப்பொழுது இந்த உலகத்தில் இருந்தவர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். அவர்களும் இதே போல அழிவை நோக்கியே செல்கின்றார்கள். அப்போ என்னைப் போலவே என்னை சார்ந்தவர்களும் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சாகா கல்வியினை அவர்களும் பெற வேண்டும் என்கின்ற இந்த தர்மத்தை போதிக்கின்ற வேளையில், சரிங்களா? இதுதான் தர்மம். தானம் வேற, தர்மம் வேற. சரிங்களா? இப்போ இதுதான் ஒரு மனிதனுடைய தர்மம். என்ன? சுதந்திரம் பெறுவது தான். சாப்பாடு கொடுப்பதோ அதற்கான உடை கொடுப்பதோ கிடையாது. சரிங்களா? சாப்பாடு கொடுப்பதோ அதற்கான உணவுகளை கொடுப்பதோ முதல் தரம் தான். ஆனால் உயர்ந்த தரம் எதுவென்றால் தான் பெற்ற இன்பம். தான் எதனால் இன்பத்தை பெற்றோம்? இந்த சாகா கல்வியினால். இந்த சாகா கல்வி தன்னை சார்ந்தவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த தர்மத்தை பற்றி போதித்து, இந்த தர்மத்தை சுய முயற்சியினால் அறிவதற்காக அவர்களையும் அழைத்து வந்து இந்த சாகா கல்விச்சாலையில் அமர செய்து அவர்களுக்கு இந்த பயிற்சியை தருவது. அத்துடன் இந்த பயிற்சியில் ஈடுபடுகின்ற அன்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, உடல் உழைப்பினால் சேவைகளை செய்வது. ஏனால் இங்கே மௌனத்தில் அமர்ந்து அன்பர்கள் தவத்தில் இருப்பதால் அவர்கள் எவ்வித செயலிலும் ஈடுபடக்கூடாது. புலன்கள் அனைத்தும் மௌனத்தில் இருக்க வேண்டும் என்பதுக்காக அவர்கள் தன்னுடைய வேலைகளை, இருக்கின்ற வேலைகளெல்லாம் பகிர்ந்து செய்கிறாங்க இல்லையா? இது பேர் என்ன? தர்ம சேவை. இந்த தர்ம சேவையில் ஈடுபடுகின்றவர்கள், புரியுங்களா? இந்த 3 குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு சன்மார்க்க ஒழுக்கமானது முற்றிலும் பூர்த்தியாய் நிற்கும். அவர்களுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் பெறுவதற்கான முழுமையான தகுதி உடையவர்கள். புரியுதுங்களா? முழுமையான தகுதி உடையவர்கள். இந்த சேவை தான் மிக அற்புதம். இல்லை, நம்ம பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டோம், நம்ம கடமை முடிஞ்சிச்சின்னு சொல்கிறதுலாம் அது தானத்தில் போய்டும். அதெல்லாம் சரிங்களா? வெளியில். ஆனால் கல்விச்சாலைக்கு கொடுக்கறது நம்ம பெரியவங்களான சொல்கிறாங்க, தன்னை அறியாதவர்களுக்கு அன்னம் இடுவதும் அபத்தமே. யாருக்கு உத்தமம்? தன்னை அறிபவர்களுக்கு அன்னம் இடுவது உத்தமம். புரியுங்களா? அப்போ யாருக்கு நம்ம இடணும் என்கின்ற ஒழுக்கத்தை வர வைத்துக்கொள்ளணும். எல்லாமே ஒழுக்கத்தான். சன்மார்க்கம் என்பது சன்மார்க்க ஒழுக்கம். ஒழுக்கம் சார்ந்த எல்லா விதத்திலையும் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும். புரியுங்களா?
இப்பேற்பட்டு நம் கடமைகளை சரியாக ஆற்றுகின்ற சமயத்தில் இறைவனும் தனக்குள் உறைந்து இருக்கின்றான். இனி நான் என்பதை விட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கை பாதையை இறைவனே எம்மை நடத்தி செல்வான் என்கின்ற சமர்ப்பணத்தில் நாம் வருவோம். இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் செய்யணும், நான் வேலைக்கு போகணும், நான் இதை பண்ணணும், நான் இல்லைனா நடக்குமான்னு பேசணும் இல்லையா? இந்த நான் 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 என்பது தடைப்பட்டு இறைவன் திறந்து விடுங்க உள்ள வரட்டும். அப்பதான் சைலண்ட் ஆகும். அவரு ஸ்பீச் கேட்க வந்திருக்காரு. அவனை வெளியில் விட்டா அப்படியாது. கிளம்பிட்டியாடா? சரிங்களா? இப்ப நான் நான் என்பதை விட்டுவிட்டு இறைவன் தான் நம்மை வழி நடத்துகின்றான். தனக்கான வேலை எதுவும் இல்லை. அவன் சொல்லுகின்ற செயலை செய்து கொண்டே நாம் இருப்போம். அவன் நமக்கான வாழ்க்கை பாதையில் நம்மை கைப்பிடித்து, அப்பா என்ன பண்ணுவாரு? பிள்ளைய விட்டுட்டா போவாரு? கைப்பிடித்து கொண்டு போவார். சரிங்களா? அதே போல் தன்னுடைய கையை பிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிறந்ததுக்கான உண்மையான நோக்கத்தை அடைவதற்கு கையை பிடித்து அழைத்து கொள்வார், அழைத்து செல்வார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வரும். சரிங்களா? அதுதான் சரணாகதி. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இறைவனிடத்தில் நம்ம கோரிக்கையை வைத்து எனக்கு இது வேண்டும், அது வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வைத்து விடுவதனால் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அறுந்து விடுகின்றன. நடுவில் கோரிக்கைன்னு வந்துடுது. அப்போ கோரிக்கையற்ற சமர்ப்பணம், சரணாகதி வந்து விடுவதனால் நமக்கு வாழ்க்கையினுடைய பயணத்தை பற்றியும் மரண பயத்தை பற்றியும் நமக்கு எவ்வித ஐயப்பாடுகளும் நிகழாது. சரிங்களா? இதுதான் ஜீவகாருண்யத்துடைய மிக மிக உயரிய நிலை. இதைத்தான் பெறணும். சரிங்களா? இதைத்தான் நம்ம பெறணும். தவத்தினால், சுய ஒழுக்கத்தினால் நம்ம என்ன பண்ணணும்? பெறணும். முதல் தனி மனித ஒழுக்கம் தேவை. தனி மனித ஒழுக்கம் தேவை. அந்த தனி மனித ஒழுக்கம் தான் இப்போ கெட்டு சீரழிந்து இருக்கிறது. சரிங்களா? தனி மனித ஒழுக்கம் இருந்தால் போதும். அப்பொழுது எல்லா விஷயங்களும் நமக்கு அகப்படும். இப்போ கெட்டு இருக்க பேரே தனி மனித ஒழுக்கம் தான் கெட்டு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இந்த ஜீவன் அழிவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது? என்னுடைய ஜீவனானது அழிந்து வருவதற்கு எது எல்லாம் காரணமாக இருப்பது? அத்தனையும் நாம் பகுத்து ஆராய்ந்து, விவேக புக்தியினால் பகுத்து ஆராய்ந்து அதை தள்ளி வைக்க வேண்டும். அப்படின்னா, ஐயா அப்போ கண்ணு வந்து தப்பாக எல்லாம் பார்க்குது, அப்போ கண்ணை முடிக்கலாமான்னா அப்படி இல்லை. நாம் பார்க்கின்ற செயல் இது தேவையில்லை அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். நம்ம கேட்கின்ற சொல் இது தேவையில்லையா? அப்போ இதன் மீது நம்ம துவேஷம், ராக துவேஷம் ஆனது கொல்லணுமா கொல்லக்கூடாதா? அப்போ ராக துவேஷம் என்பது அறவே இருக்கக்கூடாது. எல்லாம் சமநிலையோடு பார்க்கின்ற பக்குவத்தை, விவேகத்தை நாம் வரவைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையானது எவ்வித துன்பத்திற்கும் ஆட்படாமல் சீராக செல்லும். சரிங்களா? அப்போது நம்ம பேசுவதிலும் மிக கவனம் வைக்க வேண்டும். முக்கியமாக நமக்கு ஜீவன் அழிவதற்கு மிக முக்கிய காரணம் நாம் உண்ணுகின்ற உணவு முறைகள். எப்பேற்பட்ட உணவுகளை நாம் உண்ண வேண்டும்? அதை நாம் தான் பகுத்து ஆராயணும். சரிங்களா? நாம் எந்த நாட்டில் வாழ்கின்றோம்? நாம் இருக்கின்ற பூமி எப்பேர் தன்மைப்பட்டது? அந்த பூமியில் விளைகின்ற பொருட்கள் எல்லாம் எவ்வாறான பொருட்கள் விளைகின்றன? அப்போது அந்த பூமியில் வாழ்கின்ற நாம் அந்த தட்பவெட்பத்திற்கு தகுந்தாற் போல உணவை உண்ண வேண்டும். அங்கு விளைகின்ற உணவைத்தான் நம்ம உண்ண வேண்டுமே தவிர
ஏற்றுமதி செய்யப்பட்ட வெளிநாட்டிலிருந்து வருவிக்கப்பட்ட பொருட்களை உண்ணக்கூடாது. உண்டால் அது இங்கு நமக்கு ஏற்றுக்கொள்ளாது. அதனால் நமக்கு ஜீவ விரயம், கபம் தான் உடலில் கட்டும். சரிங்களா? அதை நம்ம பகுத்து ஆராய்ந்து உண்ண வேண்டும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே ஊரில் தமிழகத்தில் இருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன பொருள் சாப்பிடணும்? நம்ம ஊரில் விளையக்கூடிய அரிசி, தானியங்கள். சரிங்களா? இதை தான் நம்ம சாப்பிடணும். காய்கறிகளை நம்ம ஊரில் விளையக்கூடிய காய்கறிகள் தான் சாப்பிடணும். நம்ம ஊரில் என்னென்ன காய்கறி விளையுது? எல்லாம் காய்ன்ற பேரில் முடியும். எல்லாமே கொத்தவரங்காய், புடலங்காய், சுரக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், கலாக்காய், பலாக்காய், வாழைக்காய், நெல்லிக்காய், பீர்க்கங்காய், அடுத்து வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அடுத்து அவரைக்காய் சொல்லிட்டேன். எத்தனை முறை சொல்றது? திருவிதி சொல்ல கூட்டிங்களா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா? சரிங்களா? பாவற்காய், தேங்காய், கடலக்காய், மாங்காய். நமக்கு முக்கியமே அதுதான். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய். அதான் உஷ்ணத்தை தரக்கூடிய, இந்த உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய பொருள். சரிங்களா? இப்போ நீங்கள் இத்தனை நாளாக உட்காந்து தினமும் அந்த உஷ்ணத்தை தரக்கூடிய பொருளை சாப்பிட்டுட்டு தவத்தில் இருந்தீங்க. இந்த 12 நாட்களும். இந்த 13ஆம் நாள் நேற்று என்ன பண்ணோம்? பிரிஞ்சின்னு ஒன்று செஞ்சோம். எல்லாமே நம்ம ஊர் பொருள். அது அதில் போட்ட பட்டாணியிலேருந்து பட்டெல்லாம் நல்லது தான். ஏலக்காலாம் நம்ம ஊர் ஏலக்காலாம் நல்லது. சரிங்களா? அதில் போட்ட பீன்ஸு, உருளைக்கிழங்கு, என்னது அடுத்தது கேரட்டு, இதெல்லாம் நம்ம ஊரில் விளையக்கூடிய பொருளா? இப்போ சாப்பிட்டுட்டோம். நேற்று நல்லா ருசியாக இருந்தது, சாப்பிட்டோம். ஆனால் தவத்தில் ஈடுபட முடிஞ்சுதா? வயிறு நமக்கு எப்படி இருந்தது? மந்தமாக இருந்துச்சா இல்லை ஆரோக்கியமாக இருந்துச்சா? மந்தமாக இருந்துச்சு இல்லையா? நேற்று மதியம் சாப்பிட்டது இன்னும் ஜீரணம் ஆகலை. மந்தமாக இருந்துச்சா இல்லையா? இப்பேற்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். எப்பாவது ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படி சாப்பிட்டா போதும். சரிங்களா? மொத்தம் தவிர்க்க வேணும்னு சொல்லலை. அது நமக்கு அவசியமற்றது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் உண்டால் போதுமே தவிர, தினமும் உட்காந்து நான் கேரட்டு சாப்பிட்றேன், பீன்ஸ் சாப்பிட்றேன்னு கிடையாது. புரியல? அந்த காய் என்று முடியக்கூடிய பொருட்களை நம்ம தேடி 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 சாப்பிடணும். நாம் சாப்பிட்ட பிறகு இந்த பொருள் எனக்கு ஒற்றுக்கொண்டதா? நேற்று நான் சாப்பிட்டேன், இன்றைக்கி எப்படி இருக்குது? காலையில் சாப்பிட்டா மதியம் எப்படி இருக்குது உடம்பு? மதியம் சாப்பிட்டேன், நைட்டு எப்படி இருக்குது உடம்பு? சரிங்களா? மறுநாள் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். புரியுங்களா? இதனால் நமக்கு கபம் உண்டாகிறதா? இப்போ பூசணிக்காய் சாப்பிட்றோம், சுரக்காய் சாப்பிட்றோம், வெண்டைக்காய் சாப்பிட்றோம், சரி இதெல்லாம் சாப்பிட்றோம், கோவக்காவும் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்றோம். அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு உடம்புல குளிர்ச்சி இருக்கா? உஷ்ணத்தை உண்டு பண்ணுதா? அப்போ எந்த காலத்தில் இது விளையுது? இதெல்லாம் நம்ம பார்த்து பக்குவம் அறிந்து உண்ண வேண்டும். பக்குவம் அறிந்து உண்ண வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் ஜீவகாருண்யத்துடைய முக்கியமான தன்மைகள். சரிங்களா? அதே மாதிரி எண்ணெய் வகைகளை நம்ம தேங்காய், காயிலிருந்து உண்டாகின்ற எண்ணெய்களை தான் பயன்படுத்த வேண்டும் நம்மளோட உணவுக்கு. அப்போது தேங்காய் எண்ணெய் நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். கடலக்காய், இப்போ நீங்கள் ஊரில் மெல்லாட்டை, வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு பல பேர் இருக்கும். ஆனால் அது உண்மையான பேர் கடலைக்காய் தான். அதுக்கு புரியல? கடலைக்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அது இங்கே பகுதியில் விளையக்கூடியது. சரிங்களா? இப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். சரிங்களா? அப்போ சைவம் எது, அசைவம் எது? சைவம் எது, அசைவம் எது? சைவம்னா என்ன, அசைவம்னா என்ன? தாவர ஒன்று சாப்பிட்றது சைவம். சரி. அசைவம் அதை நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, எது சைவம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எதுவாக இருக்க வேண்டும்? சத்துவ குணம் உடைய உணவு சைவ உணவு. அதை நாம் எவ்வாறு சாப்பிட வேண்டும்னா, இப்போ போயிட்டு கத்திரிக்காவை பறிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன எதிர்வினை செய்யுமா? ஒரு அவரைக்காவை பறிக்கிறீங்க, என்ன எதிர்வினை செய்யுமா? இல்லை தேங்காவை பறிக்கிறீங்க, என்ன எதிர்வினை செய்யுமா? செய்ய. இல்லை மரத்தை வெட்டுறீங்க, அந்த மரத்தை வெட்டுறீங்க, செடியை வெட்டுறீங்க, எதனா உங்களுக்கு எதிர்வினை செய்யுமா?
ஆனால் அதுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? ஒரு தொட்டாச்சிலிங்கின்னு ஒரு செடிய நீங்க கிட்ட போய் முகந்து பார்க்க சொல்லி காத்து பட சொல்லி சுருங்குதா? அப்பதானே எல்லா மரங்களுக்கும், எல்லா செடிகளுக்கும் அந்த உணர்வு இருக்குமா இருக்காதா? அப்பொழுது அதுக்கு உணர்வு இருக்கின்றன. புலன்காட்சியான்பது இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு உணர்வு இருக்கின்றன. புலன்காட்சியானது இல்லை. சரியா? இப்பேற்பட்ட உணவுகளை சாப்பிட்டா, நாம எந்த நிலைக்கு போணும்னு நம்ம பயிற்சியில பண்றோம்? இந்த சாகா கல்வியினுடைய நோக்கம், மனிதன் உணர்வு நிலைக்கு செல்ல வேண்டும். உணர்வு நிலையிலிருந்து இப்ப எங்க இருக்கான்? உணர்ச்சியில் அகப்பட்டு எதிர் செய்கை செய்கின்ற நிலையில் இருக்கின்றான். உணர்வு நிலைக்கு போனா, உணர்வு நிலையில இருக்கக்கூடிய பொருள சாப்பிடணும். இப்போ ஒரு கோழிய பிடிக்கிறோம். அது உணர்வு நிலையில தானே இருக்குது. அப்ப பிடிக்கிறது யாருன்னு அது தெரியுமா தெரியாதா? அப்ப அது புலன்காட்சி உண்டாயிடுச்சா இல்லையா? புலன்காட்சி உண்டாயிடுச்சு. இப்ப அத நீ கொல்றதுக்காக கழுத்த நெரிக்கிற. அதுக்கு உணர்ச்சி இருக்குமா இருக்காதா? என்ன பண்ணுது உன்ன? கொத்துறதுக்கு ஆரம்பிக்குது. கொத்துறதுக்கு ஆரம்பிக்குது. அது அப்போ என்ன பண்ணாது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? எதிர்வினை செய்யுதா இல்லையா? எதிர் செய்கை என்னது? உன்னை கொத்தும். தொரத்தி தொரத்தி கொத்தும். அதே மாதிரி ஒரு ஆட்ட பிடிக்கிறீங்க. அதுக்கு உணர்வு இருக்கு. புலன்காட்சி உண்டாயிடுச்சு. இந்த மனுஷன் நம்மள எங்கேயோ பிடிச்சிட்டு போறான் வெட்டுறதுக்குன்னு. அது உடனே உணர்ச்சி உண்டாயிடுது. ஐயோ! நம்போ சாக போறோம் என்கின்ற ஒரு பய உணர்ச்சி உண்டாயிடுது. உண்டான என்ன பண்ணுது? உன்னை எதிர் செய்கை, உன்னை முட்டத்துக்கான செயல்ல இறங்கும். இப்பேற்பட்ட உயிரினங்களை கொன்று நீ தின்பதினால் உனக்கு இந்த 4 குணம் இன்னும் அதிகமாகுமா? கம்மியாகுமா? அப்போ ஒரு பயத்தோட தன்னுடைய உயிர் ஜீவன் போகின்ற சமயத்தை உணர்ந்த ஒரு உயிரினுடைய உணவை நாம் சாப்பிடும் பொழுது, எதிர் செய்கை, எதிர்வினையை ஆட்டுகின்ற ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது, நாமும் எதிர் செய்கை செய்து கொண்டே இருப்போம். செய்யுமா செய்ய மாட்டோமா? நாமளும் எதிர் செய்கையானது செய்து கொண்டே இருப்போம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்றோம்? எதிர் செய்கை தான். எதிர்வினையை தான் நம்ம ஆட்டிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எனவே அப்பேற்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். அப்ப பிரகாஷ் கேட்குறாப்புல, ஐயா முட்டை சாப்பிடலாம்ல. அது எதிர் செய்கை செய்யாதுன்னு. அப்போ கோழியிலிருந்து முட்டை வந்ததா? முட்டையிலிருந்து கோழி வந்ததா? முட்டையிலிருந்து கோழி அப்ப எங்கேருந்து வந்தது? சரிங்களா? எதிர் செய்கை செய்கின்ற பொருள் அனைத்தும் அசைவத்தை சார்ந்தது. சரிங்களா? எதிர் செய்கை செய்யாத பொருள்கள் அனைத்தும் சைவத்தை சார்ந்தது. அப்போ இது சாப்பிடலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சைவம்னா இதுதான். எதிர் செய்கை. ஏன் அதை சாப்பிடணும்? சைவம்னா சாப்பிடணும் சொன்னது? அதிடம் வெறும் உணர்வு மட்டுமே இருக்கின்றன. உணர்ச்சி கிடையாது. அந்த உணர்வை மட்டும் இருக்கின்ற பொருளை நாம் சாப்பிடுகின்ற சமயத்தில் நாமும் உணர்வு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பாக உதவியாக இருக்கும். புரியுதுல? அதுதான் சைவம் அசைவம்னு பிரிச்சது. இப்போ இந்த காய் சைவம், அந்த காய் சைவம்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. சரிங்களா? அதையும் உங்க உடலுக்கு எது ஏத்துக்குதோ அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டோம். இப்பேற்பட்ட ஒழுக்கங்களை வர வைத்து கொள்ள வேண்டும். பயிற்சியை பெற்றுட்டோம். இது முக்கியம் இல்ல. ஒழுக்கம்தான் மிக முக்கியம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன சொன்னாரு? யாம் கூடை முழுவதும் உப்பை விற்பது கடை தெருவுக்கு சென்றோம். எம்மிடம் எல்லோரும் உப்பை வாங்கி கொண்டார்கள். ஆனால் அந்த உப்பை இந்த மழையிலிருந்தும், இந்த காற்றிலிருந்தும், இந்த வெயிலிலிருந்தும், இந்த ஈரப்பதத்தில் இருந்தும் காத்து வந்த அந்த கூடையை யாரும் வாங்கி செல்லவில்லை. எனவே இந்த வித்தையானது எல்லாம் அவ்வித்தையாகி, வித்தை அவ்வித்தையாகி இல்லாமல் போய்விட்டன. இல்லாமல் போய்விட்டன என்று மனம் வருந்தி சொல்லுகின்றார். அப்போ இந்த உப்பை நீங்க பாதுகாத்து வச்சிருந்து வாங்குவதற்கு எது காரணம் வந்தது? கூடை. கூடை என்பது தான் ஒழுக்கம். சரிங்களா? கூடை என்பது தான் ஒழுக்கம். நீங்க உப்பு எடுத்து வெளியில காத்து ஓட்டமா வச்சா என்ன ஆகும்? நீர்த்து தண்ணியாகி ஆவியா போயிடும். ஒரு பொரியை நீங்க என்ன பண்ணும்? வெளியில வச்சா என்ன ஆகும்? நமத்து போயிடும். அப்போ அதை பாதுகாக்கக்கூடிய விஷயம் எது? அந்த ஒழுக்கம் எதுகிட்ட இருக்கு? அந்த கூடையிடம் இருக்கு. அந்த பாத்திரத்திடம் இருக்கு. அப்ப நம்முடைய பாத்திரம் எதுவாக இருக்க வேண்டும்? ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இந்த சாகா கல்வியினை எங்கிருந்து கற்க வேண்டும்?
திருமந்திரத்திலிருந்து கற்க வேண்டும் சொன்னது. சாகா கல்வியினை திருமந்திரம் தான் நமக்கு அதை பிரிச்சு அழகான வழியினை காண்பித்து இருக்கின்றன. அப்பேற்பட்ட திருமந்திரத்தில் இந்த சாகா கல்வியினை திருமூலர் அவர்கள் நமக்கு 8 அங்கங்களாக பிரிச்சு கொடுத்திருக்காரு. ஈயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யேகாரம், தியானம், தாரணை, தியானம், சமாதி என்கின்ற 8 நிலைகளாக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப ஈயமம் நியமம் தான் முதல்ல கொடுத்திருக்காங்க, ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட், பயிற்சியெல்லாம் செகண்ட். அப்போ ஒழுக்கத்தை வர வைத்துக்கணும். புரியுதுங்களா? ஒழுக்கம் இல்லாத கல்வி, ஒழுக்கத்தை சொல்லித்தராத கல்வி. இந்த இந்த கல்வி பேர் என்ன சொல்லுவோம்? இந்த ஆங்கிலேயர்கள் கொடுத்த கல்வி, மெக்காலே கல்வி சிஸ்டம். மெக்காலே கல்வி சிஸ்டம்லாம் நம்ம என்ன சொல்லுது? ஒழுக்கம்னா நல்லா லக்ஸு அமாம் சோப் போட்டு குளிக்கணும், சரிங்களா? ட்ரெஸ்ஸு நல்லா கோட் ஷூட் போட்டுக்கணும், பேண்ட்டு போட்டுக்கணும், வேட்டியோ லுங்கியோ கோமனும் கட்டினா இவன் அசிங்க பிடிச்சவன், இவன் தீண்ட தகாதவன், இவன் அருவருக்க தகாதவன், சரிங்களா? அப்போது ஒழுக்கம்னா என்னது? பேண்ட்டு கோட்டு ஷூட்டுலாம் போட்டுட்டு இருக்குது ஒழுக்கம். அயன் பண்ணி போடணும். நெத்தியில் பொட்டு வைப்பது அசுத்தம். ஆனால் கழுத்தில் டை கட்டிக்கிட்டு சிலுவை போட்டுக்கலாம், சரிங்களா? இது சுத்தம். வாயில நுனி நாக்கில் தாய்மொழியை பேசக்கூடாது, ஆங்கிலத்தை மட்டும் பேச வேண்டும். புரியுதுங்களா? இது ஒழுக்கமா? ஆனால் நம்மளுடைய முறை என்ன சொல்லி தருது? நம்மளுடைய தமிழ் மறை நமக்கு என்ன சொல்லி தருது? ஒழுக்கம். எந்த படி ஒழுக்கம்? ஒழுக்கம் ஒழுக்கம் ஓம்பப்படும். இந்த ஒழுக்கம் உயிரை காட்டிலும் உயர்வானது. புரியுங்களா? அப்போ இந்த ஒழுக்கத்தை மனதிலிருந்து வர வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கான். அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். புரியல? நம்ம உடம்புல இருக்கிற சாக்காடு கற்க கசடார கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம மனதில் இருக்கின்ற கசடாகிய இந்த குணங்களை வேறறுக்க வேண்டும் என்பதை சொல்லி தருகின்ற கல்வி நம்மளுடைய சாகா கல்வி. இந்த சாகா கல்வி எங்க இருக்கு? திருமந்திரம் முழுவதிலும் இருக்கிறது, திருவாசகம் முழுவதிலும் இருக்கிறது, திரு அருப்பா முழுவதிலும் இருக்கிறது. இப்பேற்பட்ட நூல்களை நம்ம என்ன பண்ணோம்? தேடி நம்ம படிக்கணும். படிச்சுட்டு அதன்படி நடக்கணும். அதன்படி நடக்கணும். இப்பேற்பட்ட ஒழுக்கங்களை, இதுதான் இதெல்லாமே ஜீவகாரண ஒழுக்கம். புரியல? ஜீவகாரணம் ஏதோ நம்ம வெள்ளை துணி போட்டுக்கிட்டோம், சன்மார்க்கம்னு பேரை வச்சுக்கிட்டோம், வள்ளல் பெருமானை வச்சுக்கிட்டோம், முன்னாடி ஒரு உண்டியலை வச்சுட்டோம். என்ன எப்படி எப்படி சாப்பாடு போடுறது? நான் சாப்பாடு போடுறேன். எப்படி? நான் சாப்பாடு போடுறேன். உனக்கு ஏற சம்பாதனை? நான் ஊர் ஊராக கடை கடையாக பிச்சை எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு. உன்னை யார் எடுக்க சொன்னா? யாருக்கு சாப்பாடு போடுற அப்படின்னு பார்த்தா ரோட்டில் தொப்பையை வச்சுட்டு போயிட்டு இருப்பான். அவனுக்கு நல்லா இருக்கும், எல்லாமே காரு பங்களால எல்லாமே வச்சுருப்பான். இப்பேற்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சோறு போடுறது பேர் என்ன? அது சன்மார்க்கமா? ஜீவகாரண ஒழுக்கமா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரசாங்கமே இன்னைக்கு எல்லாமே கேஸ் உள்பட தருது, சரிங்களா? கேஸ் உள்பட நமக்கு எல்லா அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே தருது. அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேறிக்கு இனி எதுவுமே உணவு கொடுத்தா எப்படி நான் கேட்குறது? சரிங்களா? சமைச்சே கொடுத்துட்றாங்க வேற என்ன? இப்பேற்பட்ட இடத்துல ஜீவகாரண்யம் ஒழுக்கம் இருக்குமா? இருக்காது. அப்போ சாகா கல்வியினை எந்த ஒரு ஆத்மா பயில்கின்றதோ அவர்களே ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்கள், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பெறுவதற்கு சாகா கல்வியினை கற்க வேண்டும். யாரிடம் கற்க வேண்டும்? பெருமனார் அவர்கள் அதுக்கு வழி சொல்றாரு. உணர்வு பெற்ற, எப்படி? சுய உணர்வு பெற்ற குருமார்களிடம் சென்று மிக தயவுடன் மிக பணிவுடன் தன்னுடைய காலத்தை
அங்கேயே விரயமாக்கி எப்பாடுபட்டாவது இந்த கல்வியினை கற்றுக்கொள். இது ஒன்றே உன்னை மரணமில்லா பெருவாழ்விலிருந்து தடுக்கும். நீ உதாசீனம் செய்துவிட்டால் மரணம் சீக்கிரம் வந்து கைக்கொள்ளும். புரியுதுல? மரணம் சீக்கிரம் வந்து கைக்கொள்ளும்ன்றார். அப்போ வித்தையை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பக்தி விசுவாசத்துடன் இருக்கணும். புரியுதுங்களா? பெறும்பொழுது பக்தி விசுவாசம் வேண்டும். பக்தி விசுவாசத்தோட அந்த வித்தையை பெற்றுட்டு நாம அதுல கரை சேரும் வரை யாருடைய பாதுகாப்புல இருக்கணுமா? தன்னுடைய குருநாதருடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். தனக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை அவ்வப்பொழுது அவரிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அந்த பொறுமையை வர வைத்துக் கொள்ளுங்கள். புரியல? அப்போ அந்த பொறுமையை நம்ம என்ன பண்றோம்? கேட்ட உடனே விடை வந்துடணும். வராங்க, ஐயா வித்தை எப்ப தரீங்க? வித்தையை வாங்கிறதுக்கு என்ன முறைன்னு யாரும் கேட்கல. இந்த வித்தையை பெறுவதற்கான முறை யாரும் கேட்கல. ஐயா வித்தை எப்ப தருவீங்க? சரிப்பா, இந்த பஞ்சசீலம் எல்லாம் கடைபிடிக்கணும். நீங்க வித்தை தந்தோடனே நான் விட்டுருவேன் நான். அதாவது கவுத்து நேரத்தை கொட்டை போட்டுருப்பாரு, ருத்ராட்சம் போட்டுட்டு இருப்பாரு, மாமிசம் சாப்பிட்டுருப்பாரு, குடி எல்லா பழக்கமும் இருக்கும். நீங்க வித்தையை கொடுத்துங்க, நான் எல்லா பழத்தையும் விட்டுருவேன். சரி, இப்போ முதல்ல விட்டுட்டு வாப்பான்னா அது முடியாது. அப்போ நான் முதல்ல கொடுத்துடணும். எப்படி? வித்தையை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னா இது என்ன? அது அதையே சொல்லியிருக்காங்கண்ணா பெரியவங்க. கிடைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும். அவருக்கு தெரியும். அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, குருவிடம் கேட்கப்படாத கேள்வி, கேட்கக்கூடாத கேள்வி எது? வித்தியை தாங்க எப்ப தருவீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த பொறுமை உன்னிடம் வந்ததை அவர் சோதிச்ச உடனே நீ கேட்கலாம் தேவையில்ல, அவரே கூப்பிட்டு வித்தையை கொடுப்பார். சரிங்களா? நமக்கு தான் அந்த பொறுமையே இல்லையே. அப்புறமா என்ன குறை சொல்றது? இவர் சரியில்லை, அவரு சரியில்லை அப்படின்னு மற்றவர்களை குறை கூறுவது. ஏனென்றால் நம்ம இந்த கபடம் நிறைந்த மனதிற்கு இவர் உணர்வு பெற்றிருக்காரா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, உனக்கு எப்படி தெரியும்? இவர் உணர்வு பெற்றிருக்காரா இல்லையா அப்படின்னு நீ எப்படி கண்டுபிடிச்சுப்ப? நல்ல ஆசிரமம் பெருசு பெருசாக மாட மாளிகையோட இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு, அவர் சீடர்கள் ஒரு 1000 பேர் சுற்றி இருந்துட்டு இவரெல்லாம் உணர்வு பெற்றவங்களா? எந்த ஆசிரமத்தில் 4 நாய் தவிர இல்லையோ அதுதான் உணர்வு பெற்ற ஆசிரமம். 4 பூனை தவிர இல்லையோ, 2 மயிலை தவிர இல்லையோ, அந்த ஆசிரமம் எல்லாம் உணர்வு பெறாத ஆசிரமம். அங்கதான் உணர்வு பெற்றவங்க இருக்கிறாங்க புறத்தோட்டத்தில். புரியுதுங்களா? அங்க அதுதான் இருக்கும். நாய்களை தவிர இந்த இருக்காலியும் இருக்குன்னு சொல்லக்கூடிய 2 கால் மனுஷனுங்க வேலையே கிடையாது. சரிங்களா? ரோட் பிடிக்கும் ஆன்ட்டு வேலையே கிடையாது. உண்மையா இல்லைங்களா? இதுதான் உண்மை. சரிங்களா? சுற்றி சுற்றி இந்த உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இப்பேற்பட்ட எளிமையான இடம் எங்கே இருக்குதுன்னு தேடணும். தேடிட்டு போய் உட்காரணும். உட்காந்துட்டு இவர் நீ காரில் வந்திருக்கியா, பைக்கில் வந்திருக்கியா, நடந்து வந்திருக்கியா, நீ செருப்பு போட்டிருக்கியா, உன் துணி எப்பேற்பட்டது, உன்னுடைய பாக்கெட்டு எவ்வளோ கனமாக இருக்குன்னு பார்க்க மாட்டார். புரியுதுங்களா? காரில் வந்துட்டா அவருக்கு தனியாக அவர் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? அப்போ குருநாதர் அப்போ எத்தாப்பில் இருக்கிறவர் எப்பேற்பட்டவர்? இவர் உண்மையாகவே உணர்வு பெற்றவரா என்று பார்த்தா அவருடைய நேத்திரத்தை நோக்க வேண்டும். நேத்திரம் என்னது? அவருடைய கண் சதா சர்வ காலமும் அலையக்கூடாது. புரியுதா? அவன் கண் எப்படி இருக்கணும்? அலையக்கூடாது. இப்படி இப்படின்னு ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது. கண் இமைக்கக்கூடாது. புரியல? கண்ணு ஆட்டு விட்டுக்கினே இருக்கிறது. இப்படி இப்படி இப்படின்னு ஆடிட்டே இருக்கும். புரியுதுல? கண்ணு மிசு மிசு மிசுன்னு இமிச்சிக்கினே இருக்கும். அப்போது இந்த இமைக்கின்ற பகுதியும் அசைக்கின்றது என்ன இருக்கும்? அமைதி காத்திருக்கும். புரியல? எப்பவுமே எப்போது ஒரு முறை அசையும். அசைந்தால்தான் மன அசையும். மனம் அசையணும். இப்போ நான் கூட பேசுறேன்னா வேணும் எனக்கு மனம் அசையணும். சரிங்களா? அப்போ என் கண் இமைக்கும்.
ஆனால் அலையாது. அலைகின்ற கண் கலங்க முடியாது. புரியுதா? கண்ணு கலங்க முடியாது. வேகமாக டப்பு டப்பு டப்புன்னு இமைகளை இமைக்கின்ற கண் எப்படிப்பட்டதா இருக்கும்? உன்னிடம் இருந்து கபலீகரம் செய்யக்கூடிய கண்ணாக இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? கண்ணை நோக்க வேண்டும். இவருடைய கண்ணு ஸ்திரமா இருக்கா, அமைதி பெற்றிருக்கா அப்படின்னு பார்க்கணும். கண்ணில் தான் அமைதி தெரியும். புரியுதா? அப்போ அந்த கண்ணை பார்த்துட்டு இவர் உணர்வு பெற்றிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட உணர்வு பெற்றவர்களுடைய சுவாசம் மூக்கில் ஓடாது. மூக்கில் ஓடாது. அப்போ அவர்களுக்கு மீது நம்ம என்ன இருக்கோம்? பக்தி விசுவாசத்தோடு இருக்கணும். வந்துட்டேன், பார்த்துட்டேன், ஓகே உண்மையான ஆள் பார்ப்பேன். என்ன பண்ண சீக்கிரம் எனக்கு வித்தை எப்போ கொடுன்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், வெளியில் போடான்னு இடுவார். புரியுதா? வெளியில் போடான்னு சொல்லிடுவார். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ஜீவகாருண்யத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ நம்ம எல்லாம் இந்த கல்வியினை இந்த யுகத்தில் பெறுவதற்கு எந்த பிறப்பில் நம்மலாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும்? சரிங்களா? எந்த பிறப்பில் நாமெல்லாம் புண்ணியம் செய்திருக்கணும் சிந்திக்கணும். சரிங்களா? ஒழுக்கத்தை வர வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போது நம்ம அன்பர்கள்லாம் பார்க்குறோம், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இங்கே நடந்துகிட்ருக்கு, வந்து நேரில் வித்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு வராங்க. சில பேர் வராங்க, பார்க்குறாங்க. சில பேர்லாம் நம்ம ஆசிரமம் சார்பாக யூடியூப் இருக்கு இல்லையா, இதில் பார்ப்பாங்க. இதில் பார்த்துட்டு ஒரு மனிதன் இந்த ஜீவகாருண்யத்தை பற்றி, இதில் பல ஸ்பீச் போட்டிருக்காங்க. ஜீவகாருண்யத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த சன்மார்க்கத்தை பற்றியும் இந்த பிரம்ம வித்தையை பற்றியும் பதிவுகளை போட்டிருக்காரு. இந்த பதிவுகளை பார்த்து ரசிச்சுட்டு விட்டு அவரை குற்றம் குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கா? தகுதி கிடையாது. சரிங்களா? சரி, அந்த குற்றம் குறையை காணாமல் நீ கடக்கிற. இப்போ அப்பேற்பட்ட பதிவுகளை பார்த்துட்டு நீ என்ன பண்ணணும்? ஒழுக்கத்தை வர வைத்துக் கொள்ளணுமா இல்லையா? ஒழுக்கத்தை வர வைத்துக் கொள்வதே கிடையாது. அப்போ எதுக்கு இந்த பதிவை பார்க்கணும்? நம்ம பெரியவங்க சொல்ல எதுக்கு நம்ம கேட்கணும்? அவங்க சொன்னது படி நடக்கணும். புரியல? அப்போ அவங்ககிட்ட இந்த 3 நிலைகள் என்ன சொல்ல, தானம் பண்ணுவதும், தவம் ஏற்றுவதும், தர்மம் செய்வதற்கான குணம் வருவதே கிடையாது. குணம் வரதே கிடையாது. அப்போ இது எப்போ நீ வர வச்சுக்கிறது? சரிங்களா? ஐயா பதிவு பார்த்தோம், நம்ம ஆசிரமத்துலாம் ஃபோன் பண்ணுவாங்க, பதிவு பார்த்தோம், ஐயாவுடைய பதிவு நல்லா இருந்தது, நல்லா சொல்லியிருக்காரு. சரிங்களா? இங்கே இது மாதிரி ஜீவகாருண்ய வேலைகள்லாம் நடக்குது, அன்னதானம் உள்பட இந்த பயிற்சி உள்பட இருக்குது. நான் பயிற்சியில் கலந்துக்கிறேன், இல்லை என்னால் முடிஞ்சதை ஏதாச்சும் நான் செய்கிறேன், 1 கிலோ பருப்பு வாங்கி தரேன், 1 கிலோ அரிசி வாங்கி தரேன், முன் வரணுமா இல்லையா? இதுதான் இந்த சாகா கல்வியினை பெறுவதற்கான முன் அடி எடுத்து வைப்பது. புரியுங்களா? இப்போது இந்த கல்விச்சாலையை நோக்கி வரதுக்கு என்ன பண்ணுவோம்? வெறுங்கையோட வரத்தை நம்ம ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே இத்தனை பேர் அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரு கிலோ அரிசி வாங்கி போய் தரலாமே, 1 கிலோ பருப்பு வாங்கி போய் தரலாமே, ஒரு பழத்தை வாங்கி போய் தரலாமே, இல்லை காய்கறி. இதில் இறங்கணுமா இல்லைங்களா? இந்த குணம் வருவதே கிடையாது. இந்த குணம் வருவதே கிடையாது. இன்னொரு விஷயம், ஃப்ரீயாக பயிற்சி அப்படின்னு போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நான் காசு வாங்கிட்டா பண்ணிகிட்டு இருக்கோம் பயிற்சியை. எந்த வித காசும், அது என்னுடைய நேர்மை, என்னுடைய ஒழுக்கம். இந்த வித்தையை பணத்திற்காக தருவது இல்லை என்கின்ற என்னுடைய ஒழுக்கத்தை நான் வர வைத்துக்கொண்டேன். புரியுதுங்களா? அப்போது நான் ஒழுக்கமாக இருக்கேன். அப்போது மக்கள் எப்படி இருக்கணும்? ஒழுக்கமாக இருக்கணுமா இல்லையா? இலவச பயிற்சி, 12 நாட்கள் இலவச பயிற்சி, அங்கேயே தங்கிக்கலாம், எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், வித்தையும் பெற்றுக்கலாம், இலவசம். ஆஹா சூப்பர்! அப்போ உடனே பதிவு பண்ணு, உடனே பதிவு பண்ணு. பதிவு பண்ண சொல்ல எத்தனை பேர் வருவாங்க? 50 100 பேர் பதிவு பண்ணுவாங்க. இலவசம் தானே. அடுத்தது நாள் கிட்ட ஆக ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு இன்னும் லீவ் கிடைக்கல, எனக்கு 3 நாளாக பிச்சு தரீங்களா வித்தையன்னுவாங்க. இந்த வித்தையை 3 நாளாக பிச்சு தர முடியுமா?
ம் 3 நாள் வேணால் லீவ் தருவாங்க. 3 நாள் மட்டும் சனி, ஞாயிறு, திங்கள, வெள்ளிக்கிழமை வந்து 3 நாள் மட்டும் உட்கார்றேன் கேட்பாங்க. பிரித்து தர முடியுமா அந்த வித்தையை? தர முடியும். 12 நாட்களே 14 நாட்கள். இன்னைக்கு நம்ம எத்தனாவது நாள் வந்து 14 நாட்கள் ஆகுது நம்ம வந்து. சரிங்களா? இதுவே நமக்கு பத்தலை. இதுவே நமக்கு பத்தலை. அப்போ இலவசம். ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, நம்ம ஒழுக்கத்தை என்ன சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் இலவசமாக வாங்கிக்கோ. டிவி வாங்கிக்கோ, கட்டில் வாங்கிக்கோ, ஃபேனு வாங்கிக்கோ, வீடு வீடு உள்பட எல்லாம் இலவசம் இலவசம்னு கொடுத்த பாருங்க. இலவசம்னு முதல்ல போய் நிற்கிறது. இது ஒழுக்கமா? முதல்ல ஒழுக்கமா? இதில் சரிங்களா? இந்த ஒழுக்கம் தான் மிக பெருசு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல போய் நின்றுடுறாங்க. நின்றுட்டு கடைசி நாள் வரைக்கும் ஃபோன் பண்ணாலும் வந்துடுவேன் வந்துடும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதனால் இவ்வளோ பேர் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் கேட்பாங்க. நான் நண்பர்கிட்ட ஆசிரமாசிங்கிட்ட சொல்லிவிடுவேன், இதை நிப்பாட்டிங்க போதும் ஒன்று நிப்பாட்டிங்கன்னு. கடைசி நாள் யாரும் வர்றது கிடையாது. கடைசி நாள் யாரும் வர்றது கிடையாது. நாங்கள் இத்தனை பேர் வருவாங்க, நம்ம தான் அனுபவப்பட்டிருக்கோமே, இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு நாங்கள் சமையல் செஞ்சு காத்துட்டு இருப்போம். ஆனால் வரது பார்த்தோன்னா நாங்கள் 30 பேர் சமைச்சோமா 10 பேர் தான் வந்து நிற்பாங்க. முன்னாள் நாள் காலையோட ஃபோன் பண்ணியிருப்பாங்க, வரேன்னு சொல்கிறவங்க வரத்தில். இது பேர் ஒழுக்கமா? இது பேர் ஒழுக்கம். ஏன்னா இலவசம், அலட்சியம். மக்களிடம் அலட்சியம். நீயே ஒரு முன்பணம் கொடுத்து ஒரு பதிவு செஞ்சா இந்த அலட்சியம் இருக்குமா? இருக்காது. சரிங்களா? ஏன்னா பணம் கொடுத்துட்டுமே வீணா போயிடுமே, வீணா போயிடுமே அப்படின்ற அலட்சியம். அப்போ ஒரு இலவசமாக தருகின்றார் என்றால் அந்த கல்விச்சாலையின எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும்னு நம்ம சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? சிந்திக்கணும். சிந்திச்சு அந்த ஒழுக்கத்தை நாமளும் வர வச்சுக்கணும். புரியுங்களா? அந்த ஒழுக்கத்தை நாமளும் வர வச்சுக்கணும். ஆனால் அந்த குணம் வருவதே கிடையாது. இந்த யூடியூப்பில் பார்க்குறது பயிற்சிக்கு வரவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. புரியல? ஏன்னா இந்த 3 ஒழுக்கத்தையும் வர வச்சுக்கதே கிடையாது. நான் வந்தேன், வித்தை வாங்கினேன், முடிஞ்சு உனக்கு எனக்கான தொடர்பு அவ்வளோதான். அப்படியே வித்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. 2வது இந்த திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் என்கிட்ட திரும்பி பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. எங்கேயுமே நம்மக்கிட்ட எப்பவுமே அடிமையாக இருக்கணும், இங்கே வரணும் நான் சொல்லவே மாட்டேன். தான் இந்த கூட்டு தியானம் எல்லாம் வைக்கிறதே கிடையாது. நீ அங்கங்கே பார்த்துக்கோ. சரிங்களா? அங்கங்கே செய்யின்னு சொல்கிறேன். புரியல? இப்போ அங்கங்கே ஜெபம் நடக்குது. என்ன பண்ணணும் நம்ம? போயிட்டு ஒரு அரிசியோ பருப்போ, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போகிறீங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஏதாச்சும் செய்யணும். அப்போ தான் இந்த கல்வி வளரும். புரியுதுங்களா? ஏதாச்சும் செய்யணும். அதுக்காகவே சம்பாதிக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்றது நமக்கு வரும். புரியுதுங்களா? அப்போ எல்லாம் பெற்றுக்கொள்வதில் மட்டுமே இருக்கிறது, கொடுப்பதில் யாரும் கிடையாது. பெற்றுக்கொள்ளுகின்ற கை எப்படி இருக்கும்? தாழ்ந்து தான் இருக்கும். கொடுக்கின்ற கை மேல் நோக்கி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உன்னுடைய குணம் தாழ்ந்து இருக்கணுமா, உயர்ந்து இருக்கணுமா? இறைவனை நோக்கிய பயணத்தில் நீ உயர்ந்து போனமா, தாழ்ந்து போனோமா? பணிவில் தாழ்ந்து இருக்கணும். புரியுதுங்களா? ஆனால் தர்மத்தில் நீங்க உயர்ந்து இருக்கணும். புரியல? இந்த ஒழுக்கம் தான் மிக அவசியம். இதெல்லாம் ஒரு குருவிடம் செல்லும் பொழுது எப்படி இருக்கணும்? ஒரு ஆசானிடம் செல்லும் பொழுது அந்த ஒழுக்கத்தோடு இருக்கணும் நம்ம. புரியுதுங்களா? அப்போ அலட்சியம். அப்போ நீ இந்த அலட்சியத்தோட இந்த வித்தை பெறும் பொழுது நீ தீவிரமா வந்து பெறுவ. ஒரு தீவிரம் இருக்குமா? ஒரு தீவிரமானது இருக்காது. அலட்சியம் தான் இருக்கும். ஃப்ரீயா இருக்குது, போய் உட்காந்து பார்த்துட்டு வரலாமே என்னதான் நடக்குதுன்னு. அலட்சியம் தான் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்டவங்களை இங்கே சேர்க்காது, அது அப்பாற்பட்ட விஷயம். சரிங்களா? அப்பேற்பட்டவர்களை சேர்க்காது. இப்போ வித்தைக்கு வராங்க, 12 உட்கார முடிஞ்சுதா? எத்தனை பேர் போனாங்க? புரியுதுல? இங்கேயாச்சும் பரவாயில்ல. நான் ஊட்டியிலலாம் 30 பாதி பேர் கிளம்பிடுவாங்க. திருவண்ணாமலையெல்லாம் பாதி பேர் கிளம்பிடுவாங்க. புரியுதுங்களா? ஜவாது மலை பரவாயில்ல. சரிங்களா? ஜவாது மலை பரவாயில்ல. அப்போது எல்லா விதத்திலும் ஒழுக்கத்தை நம்ம வர வச்சுக்கணுங்க. பார்க்கணும், எல்லாமே எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம. சரிங்களா? இப்போது நம்ம யாரோட கேட்டு பெறது கிடையாது,
தானே செய்யணும். புரியுதுங்களா? இந்த குணத்தை வர வச்சுன்னு நான் சொல்றேன். இந்த குணத்தை வர வச்சுக்குங்க. இதுதான் இந்த சாகா கல்வியினோட சாரமே இங்க தான் இருக்கு. இந்த சாகா கல்வியினை இறைவனிடமிருந்து பெறுவதற்கான உருகி உருகி பெறுவதற்கான சாரம் எங்க இருக்கு? தானம் இடுவதிலும் தர்ம சேவை செய்வதிலும் தான் இருக்கு. இது 2மே இல்லைன்னா நடுவில் இருக்கிற வித்தானது அவேதியா தான் போகும். புரியுதுங்களா? இதை நம்ம சொன்னா நீ சொல்லிட்டல்ல, உன் கடமை முடிஞ்சிச்சு. நாங்க ஃப்ரீயா வந்து கேட்டுக்கிட்டோம். ஓகே, நல்லா சொன்னீங்க. அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா கேட்டா நான் சன்மார்கி அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுவோம். சரிங்களா? உங்களை போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வந்து நீங்க போயிட்டு 4 இடத்துல போயிட்டு புடுங்கிட்டு வந்து நீங்க 4 பேருக்கு போடுறது அபத்தம். இது சன்மார்க்கம் அல்ல. இது நம்மளுடைய பெரியவங்கள் இப்படி சொல்லப்பட்டதில்ல. வள்ளல் பெருமானே அப்படி சொல்லல எங்கேயுமே. அவர் இருந்த காலத்துல ஒரு பெரும் வறட்சி இருந்தது. அப்பதான் இந்த உணவுக்காக அவர் பாடுபட்டாரு சொன்னாரு. இன்னைக்கு அப்படியே இருக்கு. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா உனக்கான சுய புத்தி அறிவு எங்க இருக்குன்னு தான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அதனால அன்பர்களே, இந்த சாகா கல்வியினை தன்னை அறிய முற்படுகின்ற அன்பர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில், சரிங்களா, கொண்டு சேர்ப்பதில் நம்மளுடைய ஜீவகாருண்யம் அடங்கி இருக்கிறது. சரிங்களா? நம்மளுடைய ஜீவகாருண்யம் அடங்கி இருக்கிறது. அவர்கள் இங்கு வருவதும் வராமல் போவதும் அவருடைய வினை சார்ந்தது. இறைவன் அதற்கு வழிவகுப்பான். அவன் காதல செவிடும் காதலா பண்ணணும், நம்ம ஊதி தான் விடணும். சரிங்களா? அவ்வளவுதான் இந்த ஜீவகாருண்யம். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கா? சிற்சபைனா என்ன, புற்சபைனா என்ன? ஜீவன் இருக்கிற இடம் சிற்சபை. ஆன்மா இருக்கிற இடம். அப்ப ஆன்மா எங்க இருக்கும்? ஜீவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஜீவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஜீவன் எங்க இருக்காரு? நம்மளுடைய சீதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற சுழுமுனை. சரிங்களா? அப்ப அது பக்கத்துல இருப்பாரா, தூரமா இருப்பாரா அவரு? அது ஆன்மா, இது ஜீவன். சரிங்களா? அது எப்படி பார்க்கறது? நம்ம தலையை 2ஆ வெட்டி, இல்லைன்னா நாங்கள் ஞான சபைக்கு போகிறோம் ஐயா, அங்கே போய் பார்த்துக்கிறோம். அங்கே சிற்சபை இருக்கு, பொற்சபை இருக்கு, ஞான சபை இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வெளி உலகத்தில் புரிய வைக்க முடியாது. சரிங்களா? அந்த நிலையை எட்ட சொல்ல உங்களுக்கே தெரியும் அந்த உண்மை நிலையினா. இப்போ நான் சொன்னாலும் அது பொய் தான். அது என்ன நம்ம உணர்வோம், உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? எல்லாமே அங்கதான். ஜீவன் எங்கிருந்து உற்பத்தியாகி வெளியே வருதோ அங்கதான் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அது நிலைகள் தான் வேற. இப்போ நம்ம ஊர்ல ஒரு கோவில் இருக்கு. கோவில் இருந்தா குளம் இருக்கணும். கோவில் இருந்தா குளம் இருக்கணும். சரிங்களா? இப்போ நல்ல மதிய பொழுது, மதிய வெயில், காற்றுக்கிட்ட ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ போய் நின்று குளக்கரையில் நாம் அப்படி தண்ணியை பார்க்குறோம். தண்ணியில் எப்படி இருக்கும்? தெளிந்து அமைதியாக இருக்கும். சரிங்களா? அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா வேற என்ன தெரியும்? நம்மளோட முகம் அதில் தெரியும். இன்னும் டீப்பாக பார்த்தோமா, இன்னும் ஆழமாக பார்த்தோமா, அந்த நீரில் வாழுகின்ற மீன், ஆமை, பாம்பு, தவளை, இது எல்லாமே தெரியும். சரிங்களா? இன்னும் ஆழமாக பார்த்தோமா, அது தரையில் இருக்கிற பாசி, அந்த தரை, அதில் இருக்க மண், கல் எல்லாம் நல்லா அகப்படும். சரிங்களா? இன்னும் டீப்பாக பார்த்தோமா, வானம் தெரியும். வானம் தெரியும், சூரியன் தெரியும். புரியுதுங்களா? தெரியுதா? இது அமைதியா இருக்கிறப்போ. ஒரு கல்லை தூக்கி அப்படி போட்டாங்க யாரோ ஒருத்தர்.
அலை அலையா வரும். இப்ப பார்த்தா உன் முகம் தெரியுமா? இப்ப நீ பார்த்த அனைத்தால தெரியுமா? தெரியாது. அந்த அலை வந்தவுடனே தெரியல. அந்த அலை என்பது ஜீவன். அலை என்பது ஜீவன். அலையாத நிலை என்பது ஆன்மா. அதான் ஆன்ம பிரகாசம். சூரியன் தெரிஞ்சுதா? நைட்டா தான் நிலா தெரியுமா? நட்சத்திரம் தெரியுமா? அப்போ எப்பொழுது அந்த ஜீவனுக்கு, அந்த ஆன்மாவுக்கு அசைவு உண்டாச்சோ, அப்பொழுது ஜீவனானது உண்டாச்சு. ஜீவனிலிருந்து மனம் ஆன்மது உண்டாச்சு. மனதிலிருந்து நான் என்கின்ற நினைப்பு, இந்த புலன் மூலியமா புணர்ச்சி உண்டாக்கி, விகாரமாகி பல எண்ணங்களா வெளியே போயிட்டு இருக்கு. எதுன்னு தெரியல. இந்த ஜீவனுக்கு நான் யார் என்கின்ற அறிவு, அந்த ஜீவ காருண்யம் இல்லை. சரிங்களா? அதே குளம் தானே, அதே தண்ணி தானே, எல்லா மீன்களும் அங்கே தான் நின்றுது. நீ அங்கே தான் நின்றுட்டு இருக்க. சரிங்களா? அப்போ ஒரே நீர் தான். அதில் அசைவு இருந்தால் எதுவும் காணப்படுவது இல்லை. அது அமைதியானால் அப்போ நீ எப்போ அமைதியாக போற? அமைதியாகனா பொற்சபையும் ஞான சபையும் தென்படும். இந்த மூணும், சிற்சபை, பொற்சபை, ஞான சபையானது இதுதான் என்று உனக்கே புலப்படும். புரியல? இப்போ புலப்படாது. பந்தத்திற்கு காரணம் மனமே, மோட்சத்திற்கு காரணம் மனமே. அப்பொழுது மனம் எப்ப ஸ்திரமாகிறதோ, எப்போ அலையாமல் நிற்கிறதோ, அப்பொழுது அனைத்து பிரம்மஸ்வரூபமும் உனக்கு காட்சி தரும். எப்படி இந்த சூரியனுடைய காட்சி நீர்ல, அலையாத நீர்ல தெரியுதோ, அதே மாதிரி காட்சி நமக்கும் தென்படும். அப்பொழுதுதான் ஞானத்தை பெற்றவர்களாக நாம் இருப்போம். இதை விட சிம்பிளா நான் எப்படி சொல்றது? இதை விட சிம்பிளா நான் சொல்ல முடியாது. சரிங்களா? இவ்வளவுதான். நம்ம ஜீவன் இப்போ அசைகின்றது பேர் என்ன? ஜீவன். இப்போ அந்த நீர் அசைஞ்ச உடனே என்ன ஆகும்? கரையில வந்த உடனே பபிள்ஸ் உண்டாகுமா? முட்டை உண்டாகுமா? அந்த முட்டை தான் என்னது? நான் என்ற நினைப்பு, மனம். புரியுதா? அதுதான் மனம். அந்த முட்டைனா அந்த நுரையில ஃபர்ஸ்ட் நுரை உண்டாகுது, நுரையிலிருந்து முட்டை உண்டாகுது. அந்த நுரை என்பது மனம், முட்டை என்பது நான் அகங்காரம். அந்த அகங்காரம் எப்படி இருக்குது? அப்படியே இருக்குமா முட்டை? தன பொழுதுல உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணம் வந்து அப்படியே நிற்குதா? ஒரே எண்ணமா? என்னது? தோன்றி மறைதல், தோன்றி மறைதல் என்கின்ற அனித்தியத்தின் பால் இருக்கிறது. இப்பேற்பட்ட எண்ணங்கள் எப்போ ஒடுங்கிறது? எப்போ என் மனம் சாந்தி பெறுறது? ஓம் உலக சாந்தி, ஓம் உலக சாந்தி, ஓம் உலக சாந்தி. நான் 3 முறை சொல்லிவிட்டேன். நான் அமைதி பெற்றவனாக, என் மனம் எவ்வித விருப்பம் இல்லாமல் சாந்தி நிலையை அடைந்து விட்டதுன்னு நம்ம சொன்னா கற்பனையா உண்மையா? கற்பனை தான். புரியல? இப்பேற்பட்ட மனம்தான் ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை பெற்று, அந்த 5 ஒழுக்கங்களை பெற்று, ஃபர்ஸ்ட் 4 நிலைகள் எதெல்லாம் ஒழுக்கம் சொன்னேன்? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒடுக்கம் பெறும். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் பெற்றவர்கள் இறைவனுடைய தரிசனத்திற்காக அந்த வரிசையில் நிற்கின்ற இடத்தில் வந்து நிற்பார்கள். நம்ம ஒரு கோயில் போயிட்டு எங்கே போய் நிற்கிறோம்? வரிசையில் நின்று தானே இறைவனை போயிட்டு நம்ம இவன் தான் இறைவன் சொல்லிட்டு நம்ம போய் காண்றோம்ல. அதே போல அந்த வரிசையில் நிற்பதற்கு தகுதி உடையவனாக நீ இருந்து காட்சியை காண்பதற்கு நீ என்ன பண்ணுவ? சிவ யோகத்தை கை கொள்வாய். அது வரைக்கும் பண்ணதெல்லாம் அது வாசி யோகம். சரிங்களா? கவனம் தான். அங்க கவனமே கிடையாது. புரியல? அங்க கவனம் கூட கிடையாது. அவனும் நானும் ஒன்னாவே இருப்போம். புரியல? அவனை நினைச்சு அவனுடைய அற்புதத்தை நமக்கு அறிவு பிறந்துக்கினே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று பிறந்துக்கினே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்? உருக்கத்திலே இருப்போம். புரியல? உருக்கத்திலே இருப்போம். அந்த உருக்கத்தை பெறுவதற்கு ஜீவகாருண்யம் அவசியம். இறைவனிடம் நமக்கு எவ்வித கோரிக்கையும் அற்ற நிர்பணான்னு சொல்லுவாங்க. புத்தர் என்ன சொல்றாரு? நிர்பணா. அப்போ எவ்வித கோரிக்கையும் இல்லாத, எவ்வித எண்ணங்களும் இல்லாத மனதோடு நம் அந்த கியூல போய் நிற்க சொல்ல இறைவனுடைய காட்சி நிச்சயம் கிடைத்தே தீரும். இதுதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முழு தாத்பரியம். சரிங்களா? அப்போ அன்பர்களே,
அனைவரும் எல்லா விதத்திலையும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். எம்முடைய தர்மம், எம்முடைய ஒழுக்கம் இந்த கல்வியை எவ்வித வியாபாரம் நோக்கமுமின்றி அனைவருக்கும் பரவ செய்வதே. உங்களுடைய ஒழுக்கம் இப்போ என்னிடம் வித்தை பெற்றுட்டீங்க. நீங்களாம் என்னுடைய மாணாக்கள் தான். வித்தை பெறாத வரைக்கும் இவரு எந்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு? வித்தை பெற்றுட்டீங்க. இப்போ நீங்கள்லாம் என்னுடைய மாணவர்கள் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒழுக்கத்தை, உங்களுடைய ஒழுக்கம் என்ன? இந்த கல்வியினை கடைபிடித்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த சாகா கல்வியினை கற்க விரும்புகின்ற மக்களை நாம் திரட்டி கொண்டு இந்த கல்வியினை போதிக்க வேண்டும். போதிக்கிறது நானா இருக்கணும், நீங்களும் சேர்ந்து போதிக்கணும். வாங்க, இங்க பயிற்சி இருக்கு, நடத்தலாம் அப்படின்னு நீங்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அப்போதான் நம்மளுடைய குருக்கு நாம் செய்கின்ற காணிக்கையாகும். நம்மளுடைய குருலாம் யாரு? நமக்கு காரண குரு, காரிய குரு, 2 குரு இருக்கிறார். அப்போ நம்மளுடைய மனதிற்கு நாம் செய்கின்ற, நம்மளுடைய காரண குருவிற்கு நாம் செய்கின்ற உன்னத செயலாகும். அப்போ காரிய குரு நீங்க யார் வேணாலும் நினைச்சிருக்கலாம். நீங்க யார வேணாலும் நினைச்சிருக்கலாம். சிவானந்தன் நினைச்சிருக்கலாம், வள்ளல் பெருமான் நினைச்சிருக்கலாம், திருமூலர் நினைச்சிருக்கலாம், அகஸ்தியர் யார் வேணாலும் நினைச்சிருக்கலாம். அவங்கெல்லாம் காரிய குரு. புரியல? அப்பேற்பட்ட குருக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி இப்பேருரையை முடிக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, தனிப்பேரும் கருணை, அருட்பேரும் ஜோதி. எல்லா உயிர்களும் சொல்லுங்க, இன்புற்று வாழ்க, தன்னை அறிந்து இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க. ஆத்மானக்கம்.